إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனங்கள் அடங்கியிருக்கும் அத்தியாயம் சூரத்து சஜதாவா. அதனுடைய 15, 16, 17 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன. அவ்வசனங்களில் அல்லாஹு தஆலா எதனை குறிப்பிடுகின்றான் என்பதை வெளிப்படையாக நாம் தெரிந்து கொண்டு விட்டு அவ்வசனங்களோடு தொடர்புள்ள தஃசீருடைய சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذுக்கிரு பிஹா, நிச்சயமாக எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டால், ஞாபகப்படுத்தப்பட்டால், அவைகளை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஹர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், சுஜூது செய்தவர்களாக அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக துதிப்பார்கள். மேலும் வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ, அவர்களுடைய விரிப்புகளை விட்டும் விலாக்கள் தூரமாக இருக்க, யதுஊன ரப்பஹும் ஹௌஃபம் வ தமஆ, ஆர்வம் கொண்டவர்களாகவும் அச்சம் கொண்டவர்களாகவும் தங்களது ரப்பை அழைப்பார்கள். மேலும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் அருளியவைகளிலிருந்து நல்வழிகளிலே சிலவும் செய்வார்கள். فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَّا أُخْفِيَ لَهُم مِّن قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ, அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்த நற்காரியங்களுக்கு கூலியாக கண் குளிர்ச்சியில் நின்றும் அவர்களுக்கு மறைவாக்கப்பட்டிருக்கும் ஒன்றை எவரினாலும் அறிந்து கொள்ள முடியாது என்பது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்தாகும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், நிச்சயமாக அல்லாஹுவின் ஆயத்துகள் என்னும் அத்தாட்சிகளை, அருள்மறையின் வசனங்களை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சுஜூது செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது சுஜூது செய்தவர்களாக அல்லாஹ்வுக்கு சரணடைந்து விடுவார்கள். இஸ்தமஉ லஹா வ அதாஊஹா கௌலன் வ ஃபிஅலன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை செவிமடுப்பார்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடியவைகளை செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டவைகளுக்கு வழிபட்டு நடப்பார்கள். வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், மேலும் தங்களது ரப்பை புகழ்ந்து துதிப்பார்கள். மேலும் வஹும் லா யஸ்தக்பிரூன் அனித்திபாஇஹா வல் இன்கியாதி லஹா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுகின்ற விடயத்தில் கர்வம் கொள்ள மாட்டார்கள். மடையர்கள், கெட்டவர்கள், பாவிகள் இறை கட்டளைக்கு வழிபடுகின்ற விடயத்தில் கர்வம் கொள்வார்கள், வெறுப்பு கொள்வார்கள். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, நிச்சயமாக உலகத்தில் சில மனிதர்கள் என்னை தியானம் செய்வது, வணக்கம் செய்கின்ற விடயத்தில் கர்வம் கொள்கிறார்கள், ஒதுங்கி நடக்கின்றார்கள். இவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், கேவலமடைந்தவர்களாக ஜஹன்னம் என்னும் நரகத்தில்தான் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் காஃபிருடைய 60வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். எனவே இறை கட்டளைக்கு வழிபடுகின்றது என்பது மனிதன் தன்னுடைய அபுது என்னும் ஊதியத்தை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதாகும். இறைவா, நீதான் ரப்பு,
நான் உன்னுடைய அடிமை என்பதை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்வதாகும். யார் இறை கட்டளைகளுக்கு மாறு செய்ய துணிந்து விடுகிறாரோ அவர் கர்வம் கொள்கிறார். இறைவா நீ ரப்பு என்ப ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார், பின்வாங்குகிறார். நான் உன்னுடைய அடிமை என்று சொல்வதற்கு நிரூபிப்பதற்கு பின்வாங்குகிறார். இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ஜஹன்னம் என்னும் நரகத்திலே கேவலப்பட்டவர்களாக நுழைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. எவர்களை அல்லாஹ் இவ்வசனங்களின் ஆரம்பத்தில் இறை கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கின்றார்கள் என்று புகழ்ந்து சொன்னானோ அவர்கள் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, இரவு நேரத்தில் தன்னுடைய விரிப்புகள் படுக்கைகளிலிருந்து அவர்களுடைய விழாக்கள் ஒதுங்கி உயர்ந்து வேறு பிரிந்திருக்கும், ஒதுங்கியவர்களாக இருப்பார்கள். அதாவது இரவு வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்து தஹஜ்ஜுது தொழுவார்கள். தஃப்சீருடைய உலமாக்களில் இமாம் முஜாஹித் அல் ஹசனுல் பஸரி ரஹிமஹுமுல்லா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்ற வசனத்தினூடாக நாடப்படுகின்ற விடயம் கியாமுல் லைல், இரவு நேரத்திலே நடுநிசி வேளையிலே செய்யப்படக்கூடிய வழிபாடுகளாகும், தொழுகை போன்ற இபாதத்துகளாகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்பது எதை குறிக்கிறது என்றால், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாகும். இதனால் தான் சத்திய தீனுல் இஸ்லாத்தின் காவலர்களாகிய இமாம்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை வக்துன் முபாரக்குன், பரக்கத்தான நேரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நாம் இபாதத்தில், குர்ஆன் திலாவத்தில், திக்ர் ஸலவாத்தில் தான் ஈடுபட வேண்டும். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் மிகப்பெரிய உன்னதமான இபாதத்துகள் செய்வதற்கும் அதற்குரிய நன்மைகள் கிடைப்பதற்கும் உரிய நேரமாகும். இதனையே ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்று குறிப்பிடுகிறது. இவர்களுக்கு மிகப்பெரிய இன்பங்கள், சந்தோஷங்கள் இருப்பதை இவ்வசனங்களின் தொடரில் அல்லாஹ் சொல்லுவான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்பது என்னவென்றால், இன்திலாரு சலாத்தில் அதமதி, இஷா தொழுகையை வழிபார்த்து இருப்பதாகும். இஷா தொழுகையில் ஆர்வம் கொண்டவர்களாக மக்ரிபு தொழுது விட்டு எதிர்பார்த்து இருப்பதாகும். இதுதான் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி. இமாம் அல்-லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற போது, இஷா தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகின்றதும் சுபுஹ் தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுவதும் தான் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்று குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பல தஃசீருடைய அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற தெளிவு என்னவென்றால், இந்த நேரங்கள், இந்த இபாதத்துகள் அதி உயர்ந்தவைகள், சிறந்தவைகள். அது மட்டுமல்ல, யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பி வாழ்பவர்கள் யாரென்றால் இறைவனை அழைப்பார்கள், இறைவனை வணங்குவார்கள், அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று பயந்தவர்களாகவும், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், எனக்கு நற்கூலி தரக்கூடியவன் என்ற ஆர்வம் கொண்டவர்களாகவும், பைனல் ஹௌஃபி வல் ரஜா, அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தான் விசுவாசிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், மேலும் அவர்களுக்கு நாம் அருளியவைகளிலிருந்து அவர்கள் நல்வழிகளிலே செலவழிப்பார்கள். ஃபயஜ்மஊன பைன ஃபிஇலில் குர்பாத்தில் லாஸிமா வல் முத்தஅத்தியா, அவர்களுக்கு சுயமான நன்மைகளிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்களினால் பிறருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய ஜகாத்து, சதகா போன்றவைகளிலும் ஈடுபடுவார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பிரயாணத்தின் பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டேன். அப்பொழுது காலை பொழுது ஆகிவிட்டது. நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே யா நபி அல்லாஹ், அல்லாஹுவின் நபியே என அழைத்து நான் சொன்னேன், அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனி அல் ஜன்னஹ் வ யுபாஇதுனி மினன் நார், நரகத்தை விட்டும் என்னை தூரமாக்கி சுவனத்தில் என்னை நுழைய வைக்கக்கூடிய ஒரு அமலை அறிவியுங்கள் நாயகமே என்று நான் சொன்ன பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், முஆதே, நீங்கள் மகத்தான ஒரு விடயத்தை கேட்டீர்கள். ஆனால் அந்த மகத்தான காரியம் சுலபமான ஒரு காரியமாகும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மிகவும் சுலபமான ஒரு காரியமாகும் என சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவை இபாதத்தை செய்வதும், அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்காமல் இருப்பதும், தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதும், ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுவதும், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதும், ஹஜ்ஜி கடமையாகிவிட்டால் ஹஜ்ஜி செய்வதுமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை சுவனத்தில் நுழைய வைக்கக்கூடிய அமலை காட்டி கொடுத்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறார்கள், முஆதே, அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், நன்மையின் வாயில்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என கேட்டுவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்ற இபாதத் இருக்கிறதே மனிதனை பாவங்களை விட்டும் காக்கிறது மட்டுமல்ல, நரகத்தை விட்டும் காக்கக்கூடிய கேடயமாகும். வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஆ, தர்மம் செய்வது, சதகா செய்வது பாவங்களுக்கு பரிகாரமாகும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியவதாகும். வஸலாத்துர் ரஜுலு ஃபீ ஜௌஃபில் லைல், மேலும் நடுநிசி வேளையிலே எழுந்து இறை வழிபாட்டில் தொழுகையிலே ஈடுபடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் வாயில்களை சொல்லி காட்டிவிட்டு, சும்ம கரஅ ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ என்ற வசனத்தை ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் என்றது வரைக்கும் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அதற்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலா உக்பிருக்க பிரஅஸில் அம்ரி வ அமூதிஹி வ லர்வத்தி ஸனாமிஹி, எல்லா காரியத்துக்கும் முதன்மையானது எது என்பதையும், அந்த முதன்மையான காரியத்துக்கு தூண் போன்றது எது என்பதையும், அனைத்துக்கும் முன்மாதிரியானது முதன்மையானது எது என்பதையும் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது முஆதாகிய நான் சொன்னேன், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரை அறிவியுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா காரியங்களுக்கும் தலைமையானது முதன்மையானது அல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கமாகும். அதனுடைய தூணாகிறது தொழுகையாகும். அதனுடைய அடிப்படை அம்சமாகிறது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிப்பதாகும். அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாத்தை செயல்படுத்துவதற்காக வேண்டி தன்னாலான தியாகங்களை மேற்கொள்வதாகும் என்று குறிப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்டார்கள் என்னை பார்த்து, அலா உக்பிருக்க பிமலாகி ஸாலிக குல்லி, இவை அனைத்துக்கும் உயிர் நாடியது என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கும் ஃபகுல்து, முஆதாகிய நான் சொன்னேன், பலா யா நபி அல்லாஹ், அல்லாஹுவின் நபியே, ஆம் சொல்லித்தாருங்கள் என்றேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முபாரக்கான கையினால் அவர்களுடைய முபாரக்கான நாக்கை பிடித்து சொன்னார்கள், குஃப் அலைக ஹாதா, இதனை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது முஆதாகிய நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நாம் பேசுகின்றவைகளுக்கும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டேன். அப்பொழுது அன்றைய அரபிகளுடைய வழக்கத்தில் இருந்த ஒரு வசனம்தான் சக்கலத்துக்க உம்முக என்ற வார்த்தையை பாவித்து சக்கலத்துக்க உம்முக யா முஆத் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நாவுகளினால் தேடிக்கொண்ட விபரீதங்களால் தானே நரகத்தில் முகம் குப்புற விழுந்து விடுகிறான் என்று உணர்த்தினார்கள். மேற்கண்ட ஹதீஸை மேற்கண்ட குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக தஃப்சீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ என்ற வசனம் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் என்பதோடு தொடர்புள்ளதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே சொல்லும் பொழுது, தபூக் போர் நடைபெற்று அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன். அப்பொழுது என்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் வாயில்களை சொல்லித் தரட்டுமா என கேட்டு மேற்கண்ட விதம், நோன்பு கேடயம் என்பதையும், தர்மம் பாதுகாப்பு தருகிறது, அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது என்பதையும், இரவு வணக்கம் என்பது நன்மையின் வாயில் என்பதையும் எடுத்து காட்டிவிட்டு ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ என்ற ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள்.
அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவ்வளூன்கள் ஆகிரூன்களாகிய உலகத்தில் வந்த சகல மனித கோடிகளையும் அணி திரட்டுவான். அப்பொழுது அல்லாஹுடைய ஒரு அழைப்பாளர் உயர்ந்த சத்தத்திலே சொல்லுவார். எல்லா படைப்புகளும் அந்த சத்தத்தை செவிமடுப்பார்கள். அதாவது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னில் மிகச் சிறந்தவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறார் என சொல்லுவார். பின்பு மீண்டும் அந்த அழைப்பாளர் சொல்லுவார், யார் ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்ற வசனத்துக்கு ஏற்ப உலகத்திலே வாழ்ந்தாரோ அவர்கள் எழுந்து நிற்கட்டும் என்று சொல்ல, ஃபயகூமூன ஒரு சாரார் எழுந்து நிற்பார்கள், வஹும் கலீலுன் அவர்கள் மிக சொற்பமானவர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்கிய பொழுது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பலருமாக ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்திலே மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை நன்மைகளை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்ற வசனம் இறங்கியதாக குறிப்பிடுகின்றார்கள். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மிகவும் பெருமதியான ஒரு நேரம் என்பதை உணர்த்துகின்றது மட்டுமல்ல, இரவின் தூக்கத்துக்கு பின்னால் நடுநிசி வேளையில் எழுந்திருந்து நன்மைகளில் ஈடுபடுகின்றதும் மிக உயர்ந்தது என்பதை சொல்லித் தருகின்ற இந்த வசனங்கள் எதனை உணர்த்துகின்றன என்று சொன்னால், கியாமத்து நாளையிலே ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்ற வசனத்துக்கு உரியவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். மறைத்து கொண்டவர்கள் நன்மை செய்திருப்பார்கள். எல்லா மக்களும் உறக்கத்தில் இருக்கும் போது, ஏராளமான மக்கள் உறக்கத்தில் இருக்கும் போது தனிமையிலே எழுந்திருந்து தஹஜ்ஜுது தொழுதிருப்பார்கள். இவர்களுடைய இபாதத்து இரகசியமானது. வலது கையினால் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு மறைத்து பேருக்கும் புகழுக்கும் இல்லாமல் இஹ்லாஸோடு கொடுத்திருப்பார்கள். யாரும் அறியாமல் கொடுத்ததை அல்லாஹ் அறிகிறான். நாளை மறுமை நாளையில் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை உயிர்ப்பித்தவர்கள், தர்மம் செய்தவர்கள், தஹஜ்ஜுது தொழுதவர்கள், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் கியாமத்து நாளில் மனித கோடிகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறான். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் இவர்களுக்கென்று அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக எதனை மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை எவரினாலும் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபலா யஅலமு அஹதுன் அஸமத மா அஃபல்லாஹு லஹும் ஃபில் ஜன்னாத் மேலான சுவர்க்கத்திலே மேற்கண்ட சீதேவிகளுக்காக வேண்டி தயார்படுத்தி இருக்கக்கூடியதை எவரினாலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த இன்பங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த வசனத்துக்கு தஃசீராக இன்னும் சில ஹதீஸுகளை தஃசீரோடு உலமாக்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள். நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு முடிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் விவரங்கள் கொஞ்சம் மீதியானதை வருகின்ற வாரம் கவனிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்மறையின் போதனைப்படி வாழ்வதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.